அமைதியா சிரிச்ச ஈசன், "நீங்க 2 பேரும் இப்ப போயிட்டு வாங்க. இதுக்கான நேரம் வரும்போது நானே உங்கள கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிட்டார். ஒண்ணும் புரியாம வந்த 2 பேரும் குழப்பத்தோடயே கிளம்பிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சித்திரகுப்தனும் அந்த கணக்கு முடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தார். மறுபடியும் அந்த ஊர்ல எப்பவும் போல அன்னதானம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இது பழையபடி தொடர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் அந்த வழியா 4 வழிப்போக்கர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பசி. அந்த ஊர்ல இருந்த சில பேர் கிட்ட, "ஐயா, இங்க ஏதாவது மடம் இருக்கா? வேற ஏதாவது உணவகம் இருக்கா சாப்பிடுறதுக்கு? ரொம்ப பசிக்குது எங்களுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அங்க இருந்தவங்க, "இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தூரத்துல ஒரு ஜமீன்தார் வீடு வரும். அதை நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஜமீன்தார் வீடுன்னு. ஏன்னா எப்பவுமே அங்க ஒரு கொட்டா போட்டு அங்க சமையல் நடந்துட்டே இருக்கும். அதுதான் ஜமீன்தார் வீடு. அங்க போயிட்டு கேளுங்க. அங்க எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். யார் வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். நிம்மதியா போயிட்டு சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்படியே ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அந்த வழிப்போக்கர்கள். அப்ப அந்த வழியில ஒரு பாட்டி ஒரு குடிசைக்கு கீழே உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாட்டி கிட்ட போயிட்டு,